சந்தியா ரகம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாயா சொல்லிட்டு இருக்காங்க பிரின்சிபால் கிட்ட, சார் உங்கள் ரூமுக்கு மட்டும் எங்கள் பெரியப்பா போயிருந்தாங்கன்னா தனவை பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம நினச்சி பார்க்காதெல்லாம் நடந்திருக்கும் சாருங்கிறாங்க. உங்களோட பாராட்டுக்கெல்லாம் என்னோட வாழ்த்துக்கள். இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு தனவை பற்றி அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சுதானே ஆகணும்னு கேட்குறாங்க. சார் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் பார்த்துக்கிட்டோம்னா போதும். அதுக்கப்புறம் அவள் பெரிய பிளேயர் ஆயிடுவா. அதுக்கப்புறமா அவங்க அப்பா கிட்ட சொல்லி சமாதானம் பண்ணி சம்மதம் வாங்கிடலாம் சாருங்கிறாங்க கார்த்தி. சரி பேசிட்டு இருங்க, நான் போய் தனாவை கூட்டிட்டு வந்துடுறேன்ட்டு மாயா அந்த பக்கம் போகிறேன். பிரின்ஸ்பால் கார்த்தி கிட்ட சொல்கிறாங்க, இதில் ஒரு சின்ன தப்பு வந்துட்டாலும் அது நம்ம காலேஜுக்கு தான் கெட்ட பேர். அந்த மாதிரி எதுவும் வந்துடாமல் நடக்காமல் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. சார் எந்த ஒரு கெட்ட பேரும் வராமல் பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு சார்னு கார்த்திக் சொல்கிறாங்க. மாயா தனாவை போய் கூப்பிடுறாங்க. தனா இல்லை பிரின்ஸ்பல் என்னை இங்கே இருக்க சொன்னாங்களேங்கிறாங்க. இல்லை நீ வா போலான்னு கூப்பிடுறாங்க. ஏன் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறாங்க. தனா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நல்ல விஷயம் தான் நடந்திருக்குது, போலாம் வா அப்படின்னு கூப்பிடும்படி. இல்லையே பிரின்ஸ்பல் என்னை இங்கேயே இருக்க சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. தனா பிரின்ஸ்பல் வெளியே தான் இருக்காரு, அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசியாச்சு, நீ வா முதல்ல அப்படின்னு கைப்பிடிச்சு கூட்டிட்டு போகிறாங்க. மாயா வெளியில் வந்ததும், சார் என்னை உள்ளேயே இருக்க சொன்னீங்கல்லன்னு கேட்குறாங்க. தனா ஆமாம்மா, ஒரு சின்ன கன்ஃபியூஷன், உனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வரேன்னு சொன்ன விஐபி இன்னைக்கு வரலையா, நாளைக்கு வரேன்னாங்க. சரி நீ இப்போ கிளம்புமான்னு சொல்கிறாங்க பிரின்ஸ்பால். சரி சார் நாங்கள் இப்போ கிளம்புறோன்னு சொல்லிட்டு மாயா கிளம்புறாங்க. தனா கார்த்தி சரியே கார்த்தி பேச மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு பார்த்துட்டு போகிறாங்க. ரகுராம் ஜானகி ரெண்டு பேரும் காலேஜ் விட்டு போயிட்டு இருக்காங்க. ரகுராம் சரியான கோட்டோடு பேசிட்டு இருக்காங்க. அந்த பையனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்ன பார்த்து அப்படி சொல்லுவான், நான் யாருன்னு அவனுக்கு தெரியாத போல இருக்கு, அதனாலதான் என்னை இவ்வளவு அசிங்கப்படுத்தி பேசிட்டாங்கிறாங்க. சரி விடுங்க, அந்த பையன் ஏதோ தெரியாதனமா பேசிட்டா, அவனை பத்தி என்ன அப்படிங்கிறாங்க ஜானகி. இதே காலேஜில் தானே நம்ம தனோ மாயெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க, அதனாலதான் நானும் அமைதியா வந்துட்டேங்கிறாங்க. ஆமாங்க உங்க கோவம் மட்டும் அந்த இடத்துல நீ காட்டின்றீங்க, காட்டுத்தீ போல பரவிருக்குங்கிறாங்க. ஆமா ஜானகி, அதனாலதான் அமைதியா வந்துட்டேன். சரி பரவாயில்ல விடு ஜானகி, ஒரு நாள் எல்லாத்தையும் ஒரு நாள் என்கிட்ட சிக்காமலா போயிடுவாங்கிறாங்க ரகுராம். இங்க மாயா சீனு எல்லாரும் பேசிக்கிறாங்க. நல்லா பெரியப்பா மட்டும் பார்க்கல, பார்த்துருந்தாரு வீட்டுக்கு வெளியே விட்டுருக்க மாட்டாங்க, நம்ம எல்லாத்தையும் வெளியில தான் நிற்க வச்சுருப்பாங்கன்னு மாயா சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஏதோ நல்ல வேலை கார்த்திக் சார் அந்த இடத்துல நம்ம எல்லாத்தையும் காப்பாற்றிட்டாங்கன்னு சீனு சொல்கிறாங்க. ஆமாம் கார்த்திக் சார் தானே இது எல்லாத்துக்கும் காரணம், அவர் லிஸ்ட்டில் என் பேரை சேர்த்திருந்தா இவ்வளோ பிரச்சனை எதுக்கு வருதுன்னு கேட்குறாங்க. தனம் விஷயமும் பிரின்ஸ்பல் வரைக்கும் போயிடுச்சுல்லங்கிறாங்க. இங்கே பாரு, பிரின்ஸ்பல் மட்டும் சர்ப்ரைஸ் கொடுக்காம இருந்திருந்தாங்கன்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதுல்ல, நீ எனக்கு என்னமோ தேவையில்லாமல் நீ அவர் மேலே பழி போடுறியோன்னு தோணுதுங்கிறாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் மேலே நீ பழி போடாத, ஆனால் எனக்கு என்னமோ நீ ஏதோ தப்பு பண்ணிட்டியோன்னு எனக்கும் தோணுதுங்கிறாங்க மாயா. இல்லைனா எதனால உன் பேரை லிஸ்ட்லேருந்து தூக்கியிருக்கணும்னு கேட்குறாங்க. சரி சரி விடுங்க, இதை பற்றி பேசாதீங்க, தலைக்கு வந்தது தலைப்பகையோடு போச்சுன்னு நினச்சிக்கலாங்கிறாங்க மணிவண்ணன். எப்படி இருந்தாலும் இந்த கோவத்தில் தனா நல்லா பால் விளையாடுனான்னு சொல்லலாம் அப்படிங்கிறாங்க சீனு. அந்த இடத்துக்கு காட்டி வர்றாங்க. வந்ததுக்கப்புறமா எப்படியோ தனாவோட அப்பா கிட்டே எங்களை காப்பாற்றினீங்க கோச், ரொம்ப நன்றின்னு கேட்குறாங்க மாயா. உங்களை பார்த்தா என் பையன் மாதிரியே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க மணிவண்ணன். உண்மை என்னன்னு தெரிஞ்சிருந்தோம், நான் அப்படி இருக்கும்போது நான் எப்படி பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேன்னு கேட்குறாங்க. பிரின்ஸ்பல் என்ன கோச் சொன்னாங்கன்னு கேட்குறாங்க மாயா. தனாவையும் சேர்த்து உங்களையும் சேர்த்து எல்லாத்தையும் புகழ்ந்து தள்ளிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சரிப்பா, இப்போ தனா பேர் லிஸ்ட்டில் வந்துருச்சான்னு மணிவண்ணன் கேட்குறாங்க. எப்போவும் தனா பேர் லிஸ்ட்டில் இருக்கும், தனாவுக்கு நான் ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்குறதுக்கு தான் நான் இப்படி பண்ணேன்னு சொல்கிறாங்க கோச்சு. தனா மேலே எனக்கு எப்போவுமே நம்பிக்கை இருக்கும், நடுவில் தான் அவள் கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் குறைஞ்சிடுது, அதனால தான் நான் இப்படி பண்ணேங்கிறாங்க கோச். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிமேல் நீ நல்லா விளையாடலான்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. தனா சரி நான் போயிட்டு வரேன்ட்டு கார்த்தி அங்கேருந்து போகிறாங்க. வீட்டுக்கு வந்ததும் சீனு யோசிச்சு பார்க்குறாங்க. மாப்பிள்ளை பேரில் எதுவுமே இல்லைன்னு நீங்கள் எப்படி டிசைட் பண்ணலான்னு மாயா கேட்டதை நினச்சி பார்க்குறாங்க சீனு. இந்த வீட்டுக்கு சீனு பில்லர் மாதிரி, இங்கே இருக்கிற கணக்கு வழக்கு எல்லாமே பார்த்து சீனு தான் ஆடிட்டே இருக்கான்னு. சீனை பற்றி யார் என்ன பேசினாலும் அது என் காதில் விழும், மற்றது எதுவுமே என் காதில் விழாது. சீனு பற்றின விஷயங்கள் எல்லாமே எனக்கே எப்படி தெரியும்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குங்கிறாங்க. மாயா பேசுனது அத்தனையும் சீனு நினச்சி பார்த்துட்டு சரி டைரி போய் பார்க்கலான்னு சொல்லி டைரி தேடி பார்க்குறாங்க. டைரி அங்கே இல்லை. டைரி எங்கே போயிருக்கோம், இங்கே தானே வச்சிருந்தா, மாயா பற்றின கவிதையெல்லாம் எழுதி வச்சிருந்தேனே, யாராவது பார்த்தா பிரச்சனை ஆகி போயிடுவேன், எங்கே போச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க. சீனு மாயாவோட ரூம்லேயும் வந்து அங்கங்கே தேடிட்டு இருக்கிறாங்க. சீனு என்ன தேடுறேன்னு கேட்குறாங்க. மாயா என்ன சொன்னோம், நான் பாட்டு கேட்டே இருக்கிறேன், நீ பாட்டுக்கு தேடிட்டே இருந்தா என்ன அர்த்தம் சொல்லு அப்படிங்கிறாங்க. என்னோட டைரியை காணாங்கிறாங்க. உன்னோட டைரியை காணோம்னா உன்னோட ரூமில் தேடு, இங்கே வந்து தேடினா எப்படி கிடைக்குங்கிறாங்க. டைரி எடுத்திருந்தீங்கன்னா கொடுத்துரு மாயாங்கிறாங்க. நீ எங்கேயோ தொலைச்சிட்டு இங்கே வந்து என்ன கேட்குறிய, என் மேலே பழிப்படாதேங்கிறாங்க. விளையாடுத மாயா, நீ கொடுத்துருங்கிறாங்க. யார் விளையாடுறா, ஒருவேளை என்னை பற்றி ஏதாவது எழுதி வச்சிருக்கியா, அதை நான் படிச்சுட்டு நான் ஏதோ பத்திரமா எடுத்து வச்சிருக்கிற மாதிரி பேரில் வந்து பழி போடுறியான்னு கேட்குறாங்க. மாயா நான் உன் பேரில் பழியெல்லாம் போடல, டைரி எடுத்திருப்பேன், நீ தான் எடுத்திருப்பேன், குடு மாயான்னு கேட்குறாங்க. மாயா நீ தான் எடுத்து வச்சிருக்கேன்னு தெரியுது, யாராவது படிச்சு பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும், தயவுசெய்து கொடுத்துருன்னு கேட்குறாங்க. சின்ன என்கிட்ட இல்லவே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. மாயா அதை உன்னை பற்றின கவிதையெல்லாம் எழுதி வச்சிருக்கேன், தயவுசெய்து எடுத்துருந்தீங்கன்னா கொடுத்துரு, யாராவது படிச்சு பார்த்தாங்க பிரச்சனை ஆயிடும் அப்படிங்கிறாங்க. சீனு அப்படிவா வலிக்கு, என்னை பற்றி தானே எழுதியிருக்கேன், அது என்கிட்டயே பத்திரமா இருக்கட்டும்ங்கிறாங்க மாயா. அந்த இடத்துக்கு சாரு வராங்க. வந்ததும் என்ன சந்தைங்க அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே ஒன்றும் இல்லையாங்கிறாங்க. ஒன்றும் இல்லாதக்கா இவ்வளோ பெரிய சத்தமாக கேட்குது, என்னன்னு சொல்லுங்க, என்கிட்ட மறைக்காதீங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, என்னோட டைரியை மாயா எடுத்து வச்சுக்கிட்டு தரமாட்டேன்னு சொல்கிறாங்க. சின்னவங்க டைரியை எடுத்து வைக்கிறது இன்டீசென்ட்டாக இல்லையான்னு கேட்குறாங்க. அடுத்தவங்க பிரச்சனையில் தலையிடுறது கூட இன்டீசென்ட் தாங்கிறாங்க மாயா. இது ஒன்றும் அடுத்தவங்க பிரச்சனை கிடையாது, இது என் புருஷனோட பிரச்சனை.
என் புருஷனோட பிரச்சனையை நான் தலையிடாம வேற யார் தலையிடுவான்னு சாரு கேட்குறாங்க. எது புருஷனா? உனக்கு அவருக்கு நிச்சயதார்த்தம் தானே ஆயிருக்கு. இன்னும் கல்யாணம் ஆகலையில. அப்படி இருக்க உனக்கு எப்படி புருஷனாக முடியும்னு கேட்குறாங்க மாயா. கல்யாணம் தான் ஆக போதில்லைங்கிறாங்க சாரு. ஆகட்டும், அப்போ ஒத்துக்கிறேன். இப்போதைக்கு நீ இதில் தலையிடாம நீ ஒதுங்கி போங்கிறாங்க மாயா. இதில் மாமா பையனுக்கும் அத்தை பொண்ணுக்கும் உள்ள விஷயம் நீ இதில் தலையிடாதீன்னு மாயா சொல்கிறாங்க. எது நீ சீனுவுக்கு அத்தை பிள்ளையா? பின்ன என்ன நீயா அத்தை பிள்ளை? உங்ககிட்ட போய் பேசுறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை. போய் வேலை இருந்தா பாருங்கிறாங்க மாயா. ஏய் நீ யார்கிட்ட பேசுறேன்னு யோசிச்சு பேசுங்கிறாங்க சாரு. கிட்ட பேசுறதுக்கெல்லாம் யோசிக்கவே வேண்டியதில்லை. கிளம்பி இடத்த காலி பண்ணுங்கிறாங்க மாயா. சரி சரி, நீங்க 2 பேரும் இதுக்காக சத்தம் போட்டுக்க வேண்டாம். அந்த டைரி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். அந்த டைரியை நீயே வச்சுக்க மாயான்னு சொல்லிட்டு சீனு அங்கிருந்து போயிடுறாங்க. சீனுவே போயிட்டா உனக்கு என்ன இங்க வேலை? நீயும் கிளம்புறியான்னு கேட்குறாங்க. சாரு முறைச்சிக்கிட்டே போறாங்க. மாயா இல்லாத நேரமா பார்த்து மாயாவோட ரூமுக்குள்ள சாரு உள்ள வந்ததும் எல்லா இடத்தையும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாயா சீனுவோட டைரியை எங்க வச்சிருப்பா அப்படின்னு தேடிக்கிட்டே சீனுவோட டைரியை இவ எதுக்கு எடுத்துக்கிட்டு வந்து வச்சிருக்கா? அவங்க 2 பேத்துக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? அந்த டைரி மட்டும் என் கைக்கு கிடைச்சதுன்னா 2 பேத்துக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கும் புரிஞ்சிடும். அந்த டைரியை தேடி எடுக்காம நம்ம இங்க இருந்து போகக்கூடாது அப்படின்னு சாரு முடிவோடு அங்கங்க எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்காங்க. மாயாவோட பெட்டியெல்லாம் சாரு தேடிட்டு இருக்காங்க. ஆனா டைரி கிடைக்கல. மாயாவோட பாஸ்போர்ட் கிடைச்சிருச்சு. மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, உன்னத்தான் எதுவுமே பண்ண முடியல. ஆனா உன் பாஸ்போர்ட்டையாவது நான் எரிச்சு பார்க்கலாம்ல. ஓ, உலகம் பூரா நீ டூர் வச்சிருக்கியா? ஆனா உன்னை இந்தியாவில இருந்து துரத்த முடியலையே. பிரிச்சு எடுத்து நல்லா படிச்சு பார்க்கறாங்க. ஆஹா, அவங்க வந்த தேதியும் போக வேண்டிய தேதியும் காலாவதி ஆயிடுச்சு போல இருக்கு. ஆஹா, உன்னை துரத்த முடியலையே நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா செமையான வழி கிடைச்சிருச்சு. இருடி, உன்னை எப்படி துரத்த போறேன்னு பாருன்னு நினைச்சிட்டு அந்த பாஸ்போர்ட் எடுத்துட்டு போறாங்க சாரு. தனாவும் மாயாவும் காலேஜுக்கு வந்திருக்காங்க. அப்ப மாயா பேக் தேடிக்கிட்டே வர்றாங்க. என்ன மாயா, என்ன பேக்ல தேடிக்கிட்டே இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, ஒரு பொருள் வச்சிருந்தேன், அதை சாரு எடுத்துட்டாலான்னு பாக்குறேங்கிறாங்க. அந்த பொருள் அங்கதானே இருக்கும், அவ எதுக்கு வந்து எடுக்க போறா? அது சீக்ரெட்டான பொருள். அது சாரு எடுத்துட்டு போலோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குதுங்கிறாங்க. என்ன அப்படி பெரிய அதிசயமா சாரு வந்து எடுக்கிறதுக்குன்னு தனா கேட்குறாங்க. ஆமா, அது அதிசயமானது தான். தனாவும் மாயாவும் பேசிட்டு வராங்க. அப்போ போலீஸ் ஜீப் பின்னாடியே வருது. வந்ததும் மாயாவுக்கு பக்கத்தில் நின்று இங்கே மாயாங்கிறது யாருன்னு கேட்குறாங்க. நான் தான்னு சொல்கிறாங்க. நான் எதுக்கு ஜீப்பில் ஏறணும் அப்படின்னு மாயா கேட்குறாங்க. ஏறுங்க ஒன்றும் காரணம் இல்லாமல் நான் ஏற மாட்டேங்கிறாங்க மாயா. என்னம்மா நீ ரூல்ஸ் எல்லாம் பேசுகிற? ஜீப்பில் ஏறுன்னு சொல்லுங்கிறாங்க. அதுதான், நான் என்ன தப்பு பண்ணேன்னு மட்டும் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க மாயா. நான் என்ன தப்பு பண்ணேன்னு மட்டும் சொல்லுங்கங்கிறாங்க. என்ன நீ கூட பேசிட்டே இருக்க? நீ என்ன தப்பு பண்ணேன்னு நீயே யோசிச்சு பாருங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் எந்த தப்புமே செய்யலைங்கிறாங்க. அந்த இடத்துக்கு சீனு வராங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. ஸ்டேஷனுக்கு வர சொல்லி என்ன ஜீப்ல ஏற சொல்றாங்க. சார் எதுக்கு ஸ்டேஷனுக்கு வர சொல்றீங்கன்னு கேட்குறாங்க. அது விசாரணைக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்றாங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். சார் எதுக்கு கூப்பிடுறீங்க, ஏன் கூப்பிடுறீங்கன்னு தெரியாம எப்படி சார் வர முடியும்னு சீனு கேட்குறாங்க. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து பேசுங்க, இப்போ எதுவும் சொல்ல முடியாதுங்கிறாங்க. நீங்க வேணா கிளம்புங்க, பின்னாடி நான் பைக்ல வந்துடுறேன்னு கேட்குறாங்க. யாருமா உன்னை வர சொல்லிட்டெல்லாம் நான் முன்னாடி போக முடியாது, ஜீப்ல ஏறு அப்படிங்கிறாங்க. இஷ்டத்துக்கு வர முடியாது, ஏறுமா அப்படின்னு சொன்னதும் மாயா ஏறி உட்காந்துக்கிறாங்க. மாயாவை எப்படியோ ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க போல இருக்குது. மாயா புடவை கட்டியிருக்காங்க. ரஸ்ட் பார்க்குறாங்க சீனு. முத உங்க கூட வரும்போது நான் புடவை கட்டிட்டு தானே வந்தேன், இப்போ புடவையில் எப்படி இருக்கேன்னு கேட்குறாங்க. இப்போவும் புடவையில் நீ ரொம்ப சூப்பராக இருக்க. அப்பவும் கோயிலுக்கு போனோம், இப்போவும் கோயிலுக்கு போகிறோம் வான்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. கோயிலுக்கு போய் ஒரு வேளை மாயாவுக்கு தாலியை கட்டி கூட்டிகிட்டு வருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.